கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 17வது கூட்டத்தொடர் ஆளுநர் உரையில் ஸ்டார்ட் பண்ணி முதல்வர் உரையோட முடிஞ்சிருக்கு சார். இந்த கூட்டத்தொடர் எப்படி சார் பார்க்குறீங்க? மற்ற கூட்டத்தொடரோட வித்தியாசப்படுத்தி எப்படி பார்க்க முடியும்? இந்த டைம் வந்து லைவ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க அமளியில் ஈடுபடும் போதோ ஒரு சில விஷயங்களை காட்டாம சபாநாயகரை காட்டுறாங்க. அது கரெக்டா? ஒருவேளை அதுக்கு ஏதாவது ரீசன்? பொதுவாகவே அமளியில் வரும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்றது மாதிரி நினைக்கலாம். பட் என்னைய பொறுத்தவரை அதை காட்டணும். அதை காட்டினா தான் அவன் எந்த அளவுக்கு அயோக்கியன் எந்த அளவுக்கு அயோக்கியன் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், எடப்பாடி அவர்கள் பேசும்போது டக்குன்னு லைவை கட் பண்ணிடுவாங்களாமே, அதெல்லாம் உண்மையா? லைவை கட் பண்ண மாட்டாங்க, பிளாங்க் போட்டு விட்ருவாங்க. அப்படிங்களா? பிளாங்க் போட்டு ஆடியோலாம் மியூட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது சிஎம் பேச ஆரம்பிக்கும் போது அதை சிஎம்ன்றதை நான் எம்கே ஸ்டாலின் சொல்கிறேன். எம்கே ஸ்டாலின் பேசும்போது மறுபடியும் லைவ் ஸ்டார்ட் ஆகும். நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே, அதாவது கிரைம் அகெயின்ஸ்ட் உமனாக இருக்கட்டும், அதே மாதிரி பவர் கட்டுக்காக இருக்கட்டும், தொழில்துறை சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே முதல்வர் பதில் சொல்லிட்டாரா? அதே மாதிரி அந்த குட்டி கதை சொன்னார் இல்லைங்களா சார், உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே உங்கள் அப்பாவையே காணோம். அந்த கதை சொல்லாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற அதுல என்ன தவறு இருக்கு? இல்ல பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல பர்சனல் அட்டாக் இல்லம்மா, அது வந்து ஒரு மெட்டஃபர் தானே. இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நேற்று நெட்லலாம் வந்து முதல்வரோட மகன்கள்லாம் வந்து இழுத்து நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. இல்லைங்க, டிஎம்கேயோடைய டிஎன்ஏ அதான். 2வது நிமிஷத்துல பிலோ த பெல்ட் அடிச்சிடும். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். 17வது கூட்டத்தொடர் ஆளுநர் உரையில் ஸ்டார்ட் பண்ணி முதல்வர் உரையோட முடிஞ்சிருக்கு சார். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பீங்க சார், சட்டசபை நிகழ்வுகளை. இந்த கூட்டத்தொடர் எப்படி சார் பார்க்குறீங்க? மற்ற கூட்டத்தொடரோட வித்தியாசப்படுத்தி எப்படி பார்க்க முடியும் இதை? மற்ற கூட்டத்தொடருக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இந்த கூட்டத்தொடர் வந்து ஏதோ மக்கள் வந்து தங்களுடைய நாங்கள் தான் எம்எல்ஏ, நம்ம தான்டா வந்து ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி பல லட்சம் பேர் வந்து அதை பார்த்தாங்க. அதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு இப்போ FIFA நடக்குது, வேர்ல்ட் கப். ஆமாம், அதெல்லாம் விட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் நடந்துச்சு, அதையும் விட்டாங்க. ஃபுல்லாக இன்னைக்கு வந்து எது ரொம்ப மக்கள் மனதை, தமிழக மக்கள் மனதை ரொம்ப கவர்ந்ததுக்குன்னா அரசியல். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், இது ரொம்ப தேவையான மாற்றம். ஏன்னா சட்டமன்றம் தான் நம்மளுடைய அரசியல் 5 ஆண்டுகளை ஒவ்வொரு தொகுதியாக என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ற என்னுடைய பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர் சரியாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரா, இது மாதிரியான எல்லா விவாதங்களும் அங்கே தான் நடக்கும். அதை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்போது அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும். இதே நம்ம தொகுதி மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து சரியாக செயல்படணும் அப்படின்ட்டு. அப்போ ஒட்டுமொத்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்படி செயல்படுறாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளில் நான் கவர் பண்ண அதை பார்த்த சட்டமன்ற கூட்டத்தொடரை விட இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதனால தான் எல்லா இடத்துலையுமே வந்து லைவ் பார்க்குறாங்க மக்கள். ட்ரெயின், பஸ், எங்கே போனாலும், அவங்க ஆஃபீஸ் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த லைவை பார்த்துட்டே தான் போகிறாங்க. அது நம்ம மறுக்க முடியாதது. அதே மாதிரி எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய திமுக அவங்க வந்து எதிர்கட்சியாக பேசும்போது சில சத்தங்கள் ஏயா இருக்கட்டும், அந்த மாதிரி சத்தங்கள் வரும்போது ஃப்ரேம் அவங்க கிட்ட காட்டப்படுறது இல்லை சார், சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி கூட்டத்தொடர்லையும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? சில டைம்ஸ் வந்து இருட்டடிப்பு நடக்கப்பட்டிருக்கு முன்னாடி. ஆனால் இந்த டைம் வந்து லைவ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க அமளியில் ஈடுபடும் போதோ ஒரு சில விஷயங்களை காட்டாமல் சபாநாயகரை காட்டுறாங்க. அது கரெக்டா? ஒருவேளை அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கு? இல்லைம்மா, அதுக்கு எதுக்காவது ரீசன்லாம் கிடையாது. பொதுவாகவே அமளியில் வரும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்றது மாதிரி நினைக்கலாம். பட் என்னைய பொறுத்தவரை அதை காட்டணும். அதை காட்டினா தான் அவன் எந்த அளவுக்கு அயோக்கியன் எந்த அளவுக்கு அயோக்கியன் அப்படின்றது தெரியும். ஓகே. ஸோ அதை காட்டணுன்றது தான், யார் அமளியில் ஈடுபடுறாங்களோ அவங்கள காட்டணும். அப்போ தான் தே வில் கெட் எக்ஸ்போஸ்ட். டிவிகே சைடும் காட்டுறது இல்லை, சைடு வந்து சபாநாயகர் சைடு மட்டும் தான். ஏன் சபாநாயகர்? அவர் தான் நம்ம ஹீரோ. அசம்பிளின்னு வரும்போது யார் ஹீரோ? சபாநாயகர் தான் ஹீரோ. அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் எல்லாமே உருவாகும். நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் உட்காருங்கன்னு அதிக நேரம் அங்கே பேசக்கூடியவர் வந்து சபாநாயகர். அப்போ அவரை காட்டாமல் இருக்க முடியாது இல்லையா? எஸ் சார்.
அதே மாதிரி சட்டமன்ற நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக மாத்தி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இருந்திருக்காங்க. அப்போ வந்து அமளி எல்லாமே நடந்திருக்கு. தனபால் அவர்கள் இருக்கும் போதெல்லாம் சேரெல்லாம் உடச்சு என்னமோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவரோட சேர்ல போய் உட்காந்தாங்களே. ஆமா, அவரோட சேரெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. எப்படி வந்து மற்ற சட்டமன்றத்தையும் இதையும் வந்து கொஞ்சம் இது பண்ணி சொல்ல முடியும், வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியும்? இல்லை, இப்போ எப்போதுமே ஆளுங்கட்சியோடைய கை ஓங்கி இருக்கும் பெரும்பாலும். ஆமா. ஆனால் திமுக போன்றவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப அராஜகமாக செயல்படுவாங்க. இந்த முறை நான் என்ன பார்க்குறேன், ரொம்ப தாவேக்கா சைடில் ரொம்ப கண்ணியமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். திமுக வந்து நம்பர் குறைஞ்சிருச்சு. அந்த எண்ணிக்கை குறைஞ்சதுனால சவுண்டு விட்டு ஏதாவது அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்றாங்க. பட் ஆஸ் வி கோ, மக்கள் பார்க்குறாங்கன்றது வந்து அவங்க மனசில் பிக் பாஸ் மாதிரி தானே. ஓகே ஓகே. அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா தே வில் ஆல்சோ பி வெரி பொலைட். எஸ் சார். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், எடப்பாடி அவர்கள் பேசும்போது டக்குன்னு லைவை கட் பண்ணிடுவாங்களாமே, அதெல்லாம் உண்மையா? லைவை கட் பண்ண மாட்டாங்க, பிளாங்க் போட்டு விட்ருவாங்க. அப்படிங்களா? பிளாங்க் போட்டு ஆடியோலாம் மியூட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது சிஎம் பேச ஆரம்பிக்கும் போது அதை சிஎம்ன்றதை நான் எம்கே ஸ்டாலின் சொல்கிறேன். எம்கே ஸ்டாலின் பேசும்போது மறுபடியும் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஓ, இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. ஓகே ஓகே சார். அதே மாதிரி முதல்வர் உரையில் அதை எதிர்க்கட்சி தலைவர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை வச்சாரு. மினிஸ்டர் அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டாங்க. நேற்று முதல்வர் உரை நடந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் அவருக்கு பதில் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே, அதாவது கிரைம் அகெயின்ஸ்ட் உமனாக இருக்கட்டும், அதே மாதிரி பவர் கட்டுக்காக இருக்கட்டும், தொழில்துறை சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே முதல்வர் பதில் சொல்லிட்டாரா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டார்ல. எதை விட்டுருக்காது இதுவரையும். அதாவது ஆட்சி அமைத்து இது நாள் வரையும் என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே பதில் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அந்த குட்டி கதை சொன்னார் இல்லைங்களா சார், அந்த கதை சொல்லாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற. அதுல என்ன தவறு இருக்கு? இல்ல பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, பர்சனல் அட்டாக் இல்லம்மா, அது வந்து ஒரு மெட்டஃபர் தானே. அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, எவ்வளோலாம் வந்து தற்போதைய முதல்வரை எவ்வளோலாம் விமர்சிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை தானே சொன்னார். அதுக்கு முன்பு இவங்க பரப்புன அவதூறுகளை விடையவா அது இது வந்தது. அது வந்து ஒரு சட்டையர் தான், அது அப்படிதான் நினைச்சுக்கணும். ஆனா அவர் சொல்லிட்டு வெளியில வந்தோடனே உதயநிதி அவர்கள் வந்து திருப்பியும் செங்கல்பட்டுல வந்து கணவனை தேடுற மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மேபி அதை அவர் சொல்லாம இருந்திருக்கலாம். இல்ல, அது அவங்களுடைய எவ்வளவு கொரூர மனநிலை அப்படின்னா. யார் வந்து எம்கே ஸ்டாலின் என்பவர் யார்? முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மேயர். இது மாதிரி அவர் எப்போதுமே ஒரு பொது மனிதராக தான் இருந்திருக்காரு, பப்ளிக் ஃபிகர். இப்போ நீங்களும் நானும் வந்து வி ஆர் நாட் பப்ளிக் ஃபிகர். புரியுது. வி ஆர் அ பிரைவேட் சிட்டிசன். புரியுது. பிரைவேட் சிட்டிசனுக்கு என்ன கேரண்டி பண்ணப்படுது அப்படின்னா, விமர்சனங்கள் அவங்க மீது வைக்கக்கூடாது. அதுதான் பிரைவேட் சிட்டிசனுக்கு கேரண்டி பண்ணப்படுகிற ஒரு முக்கியமான சுதந்திரம். ரெண்டாவது, தே ஹாவ் ரைட் டு ப்ரைவசி. நான் வந்து ஒரு பொது மனிதனாக இருக்கிறேன், என் மனைவி வந்து ஒரு பிரைவேட் சிட்டிசன். அவங்களுடைய ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் யாரும் மூக்கு நுழைக்கக்கூடாது. கண்டிப்பாக. அவங்களை வந்து தேவையில்லாமல் விமர்சிக்க கூடாது பொதுவெளியில். ரெண்டுத்துக்கும் இது வித்தியாசம். அப்படின்னு இது ரெண்டு வந்து பிரைவேட் சிட்டிசன். ஆனால் நான் வந்து ஒரு பப்ளிக் சிட்டிசன் போது, நான் ஒரு பப்ளிக் ஃபிகர்னும் போது என்னையை பொதுவெளியில் விமர்சிப்பாங்க. அதை நான் வந்து கடந்து போயிடணும். ரெண்டாவது, எனக்கு பிரைவேசின்றது குறைவு. அப்போ இதைத்தான். ஆனால் இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ப்ரைவேட் சிட்டிசனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் பப்ளிக் ஒரு ஃபிகரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த முதிர்ச்சி கூட இல்லை உதயநிதிக்கு. ஓகே சார். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாரை, அவருடைய மகனையோ அவருடைய மனைவியோ எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? புரியுது. அவங்க பிரைவேட் பீப்புள் இல்லையா, பிரைவேட் சிட்டிசன்ஸ் இல்லையா? அது மாதிரி தான் அது. ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் நேற்று நெட்லலாம் வந்து முதல்வரோட மகன்கள்லாம் வந்து இழுத்து நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. இல்லைங்க, டிஎம்கேயோடைய டிஎன்ஏ அதான். ரெண்டாவது நிமிஷத்துல பிலோ த பெல்ட் அடிச்சிருவாங்க. அது மாதிரி அவங்களால அதுக்கு மாற்றி சிந்திக்கவே முடியாது. நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துங்க, மற்ற திமுகவுடைய பேச்சை பொன்முடி எடுத்துங்க, துரைமுருகன் எடுத்துங்க, அவர் பையனை எடுத்துங்க, சேகர்பாபு எடுத்துங்க, எல்லாராலுமே இது 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 மாதிரி பிலோ த பெல்ட் பேசாமல் இருக்கவே முடியாது. அது அவங்க மைண்டில் ஊறி போனது, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே சார்.
அதே மாதிரி முதல்வர் அவர் நிறைய பேசினாரு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன உடனே ஆப்போசிட்ல இருந்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து எந்த பார்ட்டின்னு சொல்லல, ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் சொன்னார் சார். இது ஒரு ஓப்பன் சீக்ரெட்னே சொல்லலாம்ல சார். இத்தனை வருஷமா பார்ட்டி ஃபண்ட் ஓப்பன் சீக்ரெட் இல்லாமா, இட் ஹஸ் காட் எவிடன்ஸ். இந்த பார்ட்டி ஃபண்டு இதுவரையும் ஓப்பன் சீக்ரெட்டாக நடந்திருந்தது. திமுக ஆட்சியிலே நடந்திருந்தது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இடி ஒரு 258 பக்க ஒரு அறிக்கையை தமிழக உள்துறை செயலாளருக்கும் அதுக்கடுத்தது டிஜிபிக்கும் கொடுக்குறாங்க. ஐ திங்க் சீஃப் செக்ரட்டரி முதன்மை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் கொடுக்குறாங்க. அந்த 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 258 பக்கத்தில் என்ன இருந்தது? அமைச்சர்கள் பார்ட்டி ஃபண்டு எவ்வளோ இந்த கான்ட்ராக்ட் வாங்கினாங்க, அதிகாரிகள் எவ்வளோ பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி கமிஷனை அமைச்சர்கள்ட்ட கொடுத்த அமைச்சரோட பிஐட்ட கொடுத்தாங்க, டாஸ்மாகில் எவ்வளோ பார்ட்டி ஃபண்டுன்னு வசூலிக்கப்பட்டது, எல்லா டீட்டெயிலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டோடைய இடி கொடுக்குது. இதுதானே ஆதாரம். புரியுது. அப்போ இப்படி ஒரு ஆதாரம் இருக்கும்போது அதை வச்சு தானே முதல்வர் பேசுகிறாரு. அதை சொன்னோடனே இவங்களுக்கு தாங்கலை. ஐயோ அடிமடியில் கை வச்சிட்டிங்களே, நாங்கள் எப்படி இனிமேல் வாழ்றதுன்னு உடனே 2 அமைச்சர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க ஃபேஸ் நீங்கள் பாருங்கள் மறுபடியும் இப்போ கூட இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே டல் ஆயிடுச்சு. ஏன் டல் ஆகுது? ஏன் டல் ஆகுது? இவங்க அடிச்ச கொள்ளையை விட அவ்வளோ எங்க அதாவது எக்ஸாக்ட் பல்ஸை பிடிக்கும்போது அவங்க வந்து மயக்கம் அடிச்சு அப்படியே நெளிகிறாங்க. நிச்சயமாக இதை சொன்னதோடு இல்லாமல் இதற்கு முன்பு இன்னொன்று சொன்னார். யாரு நானும் மக்கள் காசை தொட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் சும்மா விட மாட்டேன். அதான் சார், ஊழல் வழக்குல கையில் எடுப்பாரா சார் இதுக்கு மேல அப்படின்றது தான். ஏங்க இப்போ எதுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஆன் கார்ட்ஸில் இருக்கிறது தானே. இப்போ கேஎன் நேரு மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கேஸ் செந்தில் பாலாஜி சிபிஐக்கு போயாச்சு. இனிமேல் அந்த வழக்குகள்லாம் ஆன் இட்ஸ் ஓனாக நடக்குமே. மற்ற அமைச்சர்கள் மேலே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தான் சொல்கிறேன். இப்போ நேற்று சிஎம் பேசும்போது தான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வருது, எவ்வளோ வழக்கு ஊழல்லாம் வெளியே வந்துடும் போலையே அப்படின்றாருல, நடுங்கிறாங்க போலையே அப்படிலாம் சொல்லி சொன்னார். அப்போ அந்த நடுக்கம் இயற்கையாக தான் இருக்க தானே செய்யும். ஓகே சார். அதிமுக இருக்கும் போது இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல சார், அவங்களும் தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு எந்த கோபமும் வரல, இல்லை திமுகவுக்கு மட்டும் ஏங்க அட்ஜஸ்ட்மெண்ட். இது இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணாங்கல்ல, அதுவே எதுக்கு? நாட் ஓன்லி ஃபார் பவர், ஈச் அண்ட் நம்ம 2 பேரையும் நம்ம காப்பாற்றிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் அரசியல். ஆமாம், அதுலேருந்து நீ 5 வருஷம் அடிச்சா நான் இப்போ 5 வருஷம் அடிச்சுக்கிறேன், நீ அமைதியாரு நான் அமைதியாக இருக்கேன். இது இப்போ அவங்களுக்கும் தான் ஆபத்து. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் வெளில வந்து பேசும்போது நிறைய விமர்சனம், நான் கேட்ட இந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லலை, இந்த பிரச்சனைகள்லாம் மக்கள் பிரச்சனை கேட்ட எதுவுமே பதில் சொல்லலன்னு சொன்னார். இன்னொன்று ஒரு விஷயம் அவர் முக்கியமாக பேசினது, சட்டமன்றத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டையும் கம்பேர் பண்ணுறாரு. இப்போ வந்து ஆக்ஷன் சொல்கிறாங்க, அவர் வந்து கேமராவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட் கேமரா நினைச்சாரு, அடுத்து ஐட்டம் சாங்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, கேரவன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? மரபு மிகுந்த ஒரு இடம் இல்லைங்க, அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து இதாக சொல்கிறாரா, குறைச்சி மதிப்பிடுறாரா அப்படிங்கிறது இல்லைங்க. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அவங்களுடைய சிந்தனையே அப்படி. ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னா என்ன மீனிங் அதுக்கு? புரியுது. சட்டமன்றத்தில் ஐட்டம் சாங்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யார் வந்து குறைந்த ஆடையோடு அங்கே ஆட போடுறா? யாரை கொச்சைப்படுத்துறார்? மொத்த பெண்ணினத்தையும் கொச்சைப்படுத்துறாருல. ரெண்டாவது, அது வந்து ஜனநாயகத்தின் கோயில் இல்லையா? புரியுது. சட்டமன்றன்றது அதை போய் ஷூட்டிங் ஸ்பாட்ன்றாரு. ஸ்பீக்கர் என்பவர் யார்? எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் நடுநிலையோடு நடப்பவர் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர் அதை பண்ணுறாரு, எல்லா கட்சிக்காரங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. இல்லைங்க இந்த ஸ்பீக்கர் பரவாயில்ல, அவர் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து ஒரு கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மாமன்றத்தின் தலைவர், அது சட்டமன்றத்தின் தலைவர். அவர் அந்த சட்டமன்றத்தில் போனால் அவர் தான் ஹெட்டு. அவர் போய் டைரக்ஷன் சொல்லுவார், அவர் தான் ஸ்டார்ட் ஆக்ஷன் கட்டெல்லாம் சொல்லுவார் அப்படின்றாரு. இப்போ இவர் எங்கேருந்து வந்தார்? இவரும் சினிமாலேருந்து தானே வந்தார். அதான் கேட்குறோம் சார். இவரும் சினிமாலேருந்து வந்தார். இவர் சினிமாவையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. தன்னுடைய மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி, நம்ம மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போயிருக்கோம் அப்படின்ற அந்த அந்த ஹவுஸோட மாண்பையும் மதிக்க மாட்டேங்கிறாரு, மக்களையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. அது அவங்களுக்கான தே ஆர் ஸோ இம்மெச்சூர்ட். அதுதான் கருத்து. ஓகே சார்.
அதே மாதிரி போதைப் பொருள் தடுக்கும் அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், இது ரெண்டுத்துக்குமே வந்து பதில் சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கு அப்படிங்கிறது முதல்வர்கிட்ட இருக்கே தவிர, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் சார் கேட்குறாங்க. இப்போ கடந்த ஆட்சிகள்ல வந்து போதைப் பொருள் தடுக்கிற விதத்துல எதுவுமே பண்ணலையா திமுக ஆட்சி? இல்லைம்மா, திமுக ஆட்சியில் வந்து பெயரளவுக்கு பண்ணுவாங்க. ரிசி லெட் அஸ் பிரேக் திஸ் அப். ஓகே சார். இப்போது ஒரு இடத்துல ட்ரக்கு விற்கிறான் அப்படின்னா அது வந்து என்ன வேறு கிரகத்திலேருந்து வந்து விற்க முடியுமா? இல்லை. அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கிரிமினல் தான் விற்க போகிறான். அவனை பற்றி இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாமல் இருக்காதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நல்லவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஊரில் உள்ள கிரிமினல்ஸை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. கரெக்டா? அப்போ காவல்துறையோட உதவி இல்லாமல் ஒரு மனிதன் அங்கே ட்ரக்கு விற்கவே முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும், இவன் தான் இங்கே ட்ரக் ஓட்டுறான், இவன் தான் வந்து கஞ்சா ஓட்டுறான், இவன் தான் வந்து குட்கா ஓட்டுறான், இவன் தான் இந்த ஏரியாவில் பிக் பாக்கெட்டராக இருக்கான் அப்படின்ற இவன் வந்து ரவுடி எலிமெண்ட்டு எல்லாரையும் தெரியும். அவர்களுடைய துணையோடு தான் இது நடந்துச்சு. இதுதான் ஃபேக்ட். அப்போ 5 ஆண்டுகள் அவங்களுடைய துணையோட ஓடி 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 5 ஆண்டுகளுக்கு மேலேயேன்னு சொல்லுங்களேன். அப்போது இந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போயிருக்கும். இந்த ட்ரக் விற்கிறவரும் லாபம் அடைந்திருப்பார், அவரை ட்ரக்கு விற்க சொல்லி கண்டுக்காமல் இருந்த காவலரும் லாபம் அடைஞ்சிருப்பார். இந்த நெட்வொர்க்கை உடைக்கிறது ஒரே நாளில் உடைக்க முடியுமா? ஒரே நாளில் உடைக்க முடியாதுல்ல. அப்போ இங்கே நடக்கிற குற்றங்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த ட்ரக்கோட தொடர்புடையதாக இருக்குல்ல. இப்போ விதின் 40 இன்னைக்கு என்ன 43 டேவா? 43 நாளில் எவ்வளோ நீங்கள் பண்ணிட முடியும்? அதுதான் ரொம்ப தெளிவாக முதல்வர் சொல்கிறாரு. இது ஏதோ அக்கறையில் பேசுகிற மாதிரி இவங்க இல்லை, அவதூறுக்காக இவங்க 43 நாளில் யாராக இருந்தாலும் மேஜிக் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடந்திருக்கு. எந்த இடத்துலையும் லஞ்சம் வாங்குறது இல்லை. ரைட்டுங்களா? இன்னைக்கு கூட 300 பஸ்ஸோடைய டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை கூட எப்படி தப்பாக இவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க? பயணிகள் வசதிக்காக இல்லை, முதலாளிகள் வசதிக்காக. அது எல்லாமே தனியார் பஸ்ஸு. தனியார் பஸ்ஸை ஐ திங்க் 1 கிலோமீட்டர் ஓட்டினா 90 ரூபான்னு நினைக்கிறேன் நம்ம கொடுத்துடணும். ஓகே, 83 ரூபா அப்படி சொல்லி. இல்லை, இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு 90 ரூபா. அவங்க பஸ்ஸு அவங்களது, டிரைவர் அவங்களது. ரைட்டுங்களா? அவங்க ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு அவன் வந்து எவ்வளோ ஓட்டுறானோ அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துடணும் நம்ம. புரியுதுங்களா? அது எக்ஸஸ் அமௌண்ட் தான். அதே பஸ்ஸை நம்ம வாங்கி ஓட்டினா அந்த ஊழியர்களுக்கு இவ்வளோ மணி நேரம், இப்போ ஒரு டிரைவர் கண்டக்டர்னால் இவ்வளோ மணி நேரம் அப்படின்றது அவனுக்கு அங்கே வேலை கணக்கெல்லாம் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் எப்படி புழியும் அதே மாதிரி புழியணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை. மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டை தானே நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். அது என்ன சொல்கிறது, நம்ம அசோக் லைலாண்டுக்கும் திமுகவுக்கு அதிகமாக கார்ப்பரேட் எலக்ட்ரல் பாண்டேஜ் கொடுத்த ஒரு கம்பெனிக்குமா இவங்க தாரவாத்தி விட்டுருக்காங்களே. அதையே அந்த நியூஸே வெளில வரலையே. இது மாதிரி தனியார் மயமாக்கப்பட்ட பஸ்ஸை தானே ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. ஸோ இது மாதிரி எவ்ரிதிங் தே ஹவ் டன் சம்திங் வெரி ராங். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில இப்போ 40 நாளில் இது மாதிரியான இதை நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 300 கோடி மதிப்பிலான ஹெச்ஆர்என்சியோடைய கான்ட்ராக்டை நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 2000 கோடி மதிப்புள்ள டிஎன்இபியோடைய கான்ட்ராக்டை நிறுத்தியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மக்களுக்கு வர வேண்டிய பணம் தானே, வேற எவனுக்கோ போதில்லை. இந்த லீக்கை இட் வில் டேக் ஒரு 3 to 6 months ஆகும் டு க்ளீன் அப் த என்டையர் மெஸ். நீங்கள் டிஜிபி எதுக்கு போடல? அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க சார், பாஜக கை காட்டுற ஆளுங்களாக இருக்காங்க அவங்க அப்படிங்கிற. அதெல்லாம் கதை இவங்க சொல்லிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், விளாத்திக்குளமாக இருக்கட்டும், இந்த தெய்வ செயல் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா திமுக விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை அணுகாது. அந்த கிரிமினல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரணும். ஐயோ கிரிமினலை காப்பாற்றணும். முன்னாடி அந்த 5 வருஷம் வேலை பார்த்த நியூஸ் சேனல்ஸ் வந்து இப்போது சின்ன சின்ன விஷயங்களோட தாவேகா ஆட்சி அமைச்ச பிறகு பாலியல் கொடுமைகளாக இருக்கட்டும், இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கட்டும், இல்லை கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு நடக்குதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாக பிரேக்கிங் நியூஸாக அந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? அதை அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி தான் எடுத்துக்க முடியும்.